சரி. கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவதாக. திரும்பமா கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கொடுத்து மீண்டுமா சகோதரிகளாக நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இந்த நாள்ல கூட நம்ம கேட்கக்கூடிய செய்திகளுக்காக நம்ம ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கலாம். எல்லா சகோதரிகளும் கூட சரியான நேரத்துக்கு வரணுன்றதுக்காகவும், செய்திகளை கேட்டு அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காகவும், செய்தி எடுக்கக்கூடிய நித்யாவும் கூட தேவாவினால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை சொல்லுவதற்காக கூட நம்ம எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலையும் கூட மீண்டுமா ஒரு நாளை தந்து நாங்கள் சகோதரிகளாய் சமூகத்துல வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இருதயங்களை திறந்து சமூகத்தில் அமர்ந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே நல்ல நல்ல ஒரு இருதயத்தோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் மகளோடு கூட இருந்து எங்களுடன் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் நாங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாகவும் இருக்க கிருபை காட்டுங்க. எல்லா சகோதரிகளும் கூட ஆண்டவரே இந்த நேரத்துல கலந்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுங்க இயேசப்பா. எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு தெளிவாய் நாங்கள் சத்திய வசனங்களை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் தந்த நேரம் முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நித்யா நமக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்திக்காக போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஒரு பாடல் மூலமாக நாம் உயர்த்தலாம். நம்ம எல்லாருக்குமே லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாளை குறித்த அந்த சம்பவம் ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மரியாள் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்தப்போ அவங்க பண்ண ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அதாவது கிறிஸ்துவனுடைய பாதத்துல அமர்றது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய உலகம் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் நிறைய அலுவல்கள் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே உட்கார அந்த பழக்கத்தை உடையவர்களாக நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியம். மார்த்தாள் அநேக வேலைகளிலே பிஸியாக இருந்திருந்தாலும் கூட மரியாளுடைய செயல் இயேசுனுடைய உள்ளத்தை கவர்ந்ததாக இருக்கிறது. அதனால பிரியமானவர்களே, நம்மளும் கூட இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்வதற்கே அதிக ஆவலுடையவர்களாக இருக்கணும். அந்த ஒரு அர்த்தத்தை கொண்ட பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த நாளிலே நாம் மகிமைப்படுத்தலாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குன, நாதனே துங்கமை வேதனை பொங்குன, காதலுடன் கொய்ய தூத தோளும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தாற்போல் நீர்மேல் நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போல் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர, பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர,
வாய்ப்பீர சாதமருள் இயேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். Praise the Lord. தேங்க்ஸ் நித்யா. நம்ம கூட செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். இன்னைக்கு கூட நமக்கு தேவனுடைய செய்தியை வந்து திண்டுக்கல் சபையில இருந்த நித்யா சரவணன் அவங்க நமக்காக கொடுக்க இருக்காங்க. ஸோ கர்த்தரும் கூட இந்த செய்தியை ஆசீர்வதித்து தரணுன்றதுக்காக நம்ம கடவுளோட பாதத்துல தொடர்ந்து தரித்திருக்க தேவன் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்துல கூட கர்த்தருடைய வசனத்தை குறிச்சு எடுக்கிறதுக்கு கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஃபேசிங் ஜெயின்ஸ். இப்ப ஃபேசிங் ஜெயின்ஸ் அப்படின்னா ஜெயிண்ட் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரக்கன் இல்லைன்னா மிக பெரிதான ஒரு விஷயமா இருக்கலாம். இப்ப நம்மளோட வாழ்க்கையில ஜெயின்ஸ் இருக்காங்களா? லைஃப்ல கோலியாத் மாதிரி தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் மாதிரி ஒரு பெரிய உருவமா அந்த வெண்கல கவசம்லாம் போட்டுட்டு தலை சீராவெல்லாம் போட்டுட்டு நம்ம முன்னாடி நிக்கலைனாலும் அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எவ்ரிடே. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷன்ஸா நம்ம ஒரு சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா கன்ஃபரண்ட் நம்மளோட ஆன்சைட்டி எதையாவது நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம். ஸோ அது கூட நம்மளுடைய ஒரு ஜெயிண்டா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடிக்ஷனா கூட இருக்கலாம். அப்ப அதாவது நம்மளுக்கு அந்த ஜெயிண்ட் இல்லை அப்படின்னு நம்மளோட லைஃப்ல அப்படிங்கிறது கிடையாது. எந்த விஷயம் வேணாலும் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரி நம்மளுக்கு தோணலாம். இப்ப மாமியாருக்கு வந்து மருமகள் ஒரு ஜெயிண்டா தோணலாம், மருமகளுக்கு மாமியார் என்ன பண்ணலாம் ஒரு ஜெயிண்ட் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். இல்ல நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுவுமே ஒரு நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு ஜெயிண்டா வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல சில விஷயங்களை நம்ம நினைச்சாலே சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம், ஆன்சைட்டி, அதுவுமே நம்மளுக்கு ஒரு ஜெயிண்டா தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அடிக்ஷன், நம்ம வந்து இன்னுமே சில காரியங்களை அதை ஓவர் கம் பண்ணாம இருப்போம், அது நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஜெயிண்டான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனா நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாம இருக்கலாம். அப்ப நம்மளுடைய லைஃப்ல எப்படி ஒரு ஜெயிண்ட் ஒரு பெரிய ஒரு நம்மளை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கோ, அதே மாதிரி பைபிள்ல வந்து ஒரு 2 பேரை நம்ம பார்க்க போறோம். அந்த 2 பேரு அதை வந்து நம்ம எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப நான் ரெஃபரன்ஸ் வந்து நான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் சொல்லியிருந்தேன். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து தாவீது கோலியாத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் காட். இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தோம்னா 58 வேர்சஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நம்ம வாசிக்க முடியாது, சில இம்பார்ட்டன்ட் வேர்சஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவுமே நம்ம இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட்டை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா இன்டிமிடேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனுபவமா இருக்கு. இப்ப நம்ம தாவீதை பார்ப்போம். தாவீதுக்கு வந்து வந்து இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப 1 சாமுவேல் 17:4 வந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். அப்ப அவனோட ஃபீட், அவனோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு பயத்துக்கு காரணமா இருக்கலாம். அவன் தலையின் மேல் ஒரு வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல வெண்கலமா இருக்கும். அப்ப எதுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, ஹவு பியர்டு, எப்படி வந்து எவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அணிஞ்சிருக்காரு
அப்படின்னு. அவர் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அப்ப இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு உருவமா வந்து என்ன அங்க வந்து கொடுத்திருக்காங்க, இந்த கோலியாத்தோட உருவத்தை வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா தாவீதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது தாவீது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருமே அவங்க வந்து பயந்தாங்க. இஸ்ரவேல்ல அதிகமா அதாவது இஸ்ரேல் மக்கள்லயே வந்து மிக உயரமானவர் வந்து சவுல் தான். சவுல் என்ன பண்றாருன்னா அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாரு. ஆனா தாவீது வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னா 40வது வசனத்துல 1 சாமுவேல் 17:40 தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பின் பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான். அப்ப பாருங்க, இவனோட ஆர்மர், இவனுடைய ட்ரெஸ்ஸஸும் தாவீது எடுக்கக்கூடிய வெப்பனும் இங்க வந்து ஒரு கம்பேரிசன்ல வந்து இருக்கு. அப்ப நம்மளுமே அந்த இடத்துல அந்த கோலியாத பார்த்தா ஒரு பயம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பெருசா இருக்கான், நிறைய வெயிட் வந்து அவன் வந்து நிறைய போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இப்ப இதே 1 சாமுவேல் 17:44-45 நம்ம பார்த்தோம்னா, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்ப என்ன பண்றான், அவன் வந்து சபிக்கிறான். அந்த தாவீதையும் தாவீதோட தேவர்களையும் வந்து என்ன பண்றான்னா இந்த 44-45வது சங்கீத அந்த வசனத்துல வந்து சபிக்கிறத பாக்குறோம். இதே 50வது வசனத்துல வந்து பார்த்தோம்னா தாவீது அந்த கல்லுலையும் கவனிலையும் கோலியாத்தை வெற்றி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கோலியாத் வந்து ஒரு மிகப்பெரிய உருவமா இருந்தாலும், ஆனா தாவீது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சர்வசாதாரணமா போய் கூழாங்கல்லை எடுத்துட்டு அந்த கவனை எடுத்துட்டு அவர் முன்னாடி வந்து ஓடுறார். இது வந்து ஒரு பயம்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்குமே. ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம்னா ஸோ தட் இஸ் அ டஃபஸ்ட் கண்டிஷன் படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு. இதே இப்ப நம்மளுக்கு ஒரு சர்ஜரி இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மள வந்து அது வந்து என்ன பண்ணும்னா நிலைக்குலைய வச்சிரும், பயம்படுத்திடும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த ஜெயிண்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்துருவோம். ஓகே, தென் டேவிட் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, திஸ் இஸ் த லார்ட்ஸ் பேட்டில். அவர் வந்து என்ன சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனத்தின் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. சோ அவர் வந்து அவ்வளவு சர்வசாதாரணமா கூழாங்கல் எடுக்கிறதுக்கும் அந்த கவனை எடுத்துட்டு ஓடுறதுக்கும் அவருடைய ரெஸ்பான்ஸ், அவருடைய மைண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் த லார்ட்ஸ் பேட்டில். இப்ப நம்மளுமே சில சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த சூழ்நிலைகள் மிக பெருசா இருக்கலாம், நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கலாம், நம்மளுடைய விசுவாசத்தை என்ன சொல்றது அசைக்கக்கூடியதா இருக்கலாம். இருந்தாலுமே நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து வேணும் அப்படின்னா, திஸ் இஸ் த லார்ட்ஸ் பேட்டில், இது கர்த்தருடைய யுத்தம், கர்த்தர் வந்து நமக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு 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 தாட் வந்து நம்மளுக்கு இது அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்ட்ல எந்த பிரச்சனை பயன்படுத்தக்கூடியதா இருந்தாலும் இது கர்த்தருடைய யுத்தம், யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூத். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இஸ் கிரேட்டர் தென் த அவர் லார்ட். நம்மளுடைய கர்த்தரை விட நம்ம கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த பிரச்சனையை விட பெரியவரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வேணும். அது வந்து 1 John 4:4 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. The Lord is greater than the James you face. என்ன சூழ்நிலையா இருக்கலாம், எந்த பர்சனை நம்ம மீட் பண்ணக்கூடியதா இருக்கலாம், என்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது வந்து என்னது, அந்த பிரச்சனையை விட கர்த்தர் வந்து பெரியவரா இருக்காரு. நம்ம இப்ப வந்து நம்ம காஸ்பல்ஸ்ல பாக்குறோம், குருடர்கள் வந்து கண்ணை வந்து இயேசு கிறிஸ்து வந்து திறப்பாரு. அதே மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம இந்த இதை பார்க்கும்போது
ஸோ இட் இஸ் நாட் அ மிராக்கிள். ஒரு ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டோரியை குறிச்சு. இட் இஸ் அ நாட் அ மிராக்கிள், இன்டீட் த பேட்டில் பிலாங் டு த லார்ட். இது கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறதுனால கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த யுத்தத்தை வந்து பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஸோ வாட் எவர் சுச்சுவேஷன், நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம ஃபேஸ் பண்ண போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து எப்படிப்பட்ட மைண்ட் செட்டா இருக்கணும்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து பேட்டில் இஸ் அ லோன்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்மளுக்கு தனியா பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வழியில நம்ம கடந்து வருவோம். கடந்து வரும்போது நிறைய பேர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, இதெல்லாம் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன்னா கர்த்தரே ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. அதே மாதிரி பலவீனமானவங்களை வந்து நீங்க பலப்படுத்துங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வரும்போது அதை நம்ம தனியா எதிர்கொள்ள, அதுதான் ட்ரூத். நம்ம தனியா தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். யுவர் கோலியாத் இஸ் யுவர் கோலியாத். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க, இப்ப என்னுடைய பிரச்சனைக்கு இப்ப எக்ஸாம்பிள் பிரியா வந்து கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னாலும் அது என்னுடைய பார்வைக்கு அது கோலியாத்தா தோணும். அப்ப நம்ம வந்து யுவர் கோலியாத் இஸ் யுவர் கோலியாத். அப்ப நம்மளுடைய பிரச்சனை வந்து நம்மளுடைய பிரச்சனை தான். அதே மாதிரி பிரியாவுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது நான் சொல்லும் போதும் அது பிரியாவுக்கு அது கோலியாத்து தான், ஆனா எனக்கு வந்து அது வந்து வேற ஒண்ணுதான். அப்ப அப்படி அப்படி இருக்கும்போது இது நம்மளுக்காக அந்த ஒரு சூழ்நிலையை வந்து யாரும் நம்மளுக்காக கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்மளுக்கு பதிலா என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த யுத்தத்தின் வழியா கிராஸ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது அப்படிதான் கர்த்தரால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பதான் நம்ம வளருவோம். சோ அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் நம்மளுக்கு இதை அனுமதிச்சிருக்காரு. இட் இஸ் டிசைன் டு பி த வே. அது அப்படிதான் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்குள்ள வளரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஜெயிண்ட், ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது பயமுறுத்தக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் அதை லோன்லியா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடியது, மீட் பண்ற மாதிரியும் இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் இது வந்து நம்மளுக்கு தனிமையா நம்ம அந்த பள்ளத்தாக்குல நடந்தாலும், ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் காட், நம்ம வந்து கடவுளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த சூழ்நிலையில வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். டிஸ்கவர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் காட். ஓகே. அப்ப இந்த சூழ்நிலையில மூலமா இந்த இமேஜ்ல வந்து கொடுத்துருப்பேன் அந்த கிரச்சஸ், இது ஊன்றுகோல். அப்ப ஒரு மனுஷன் இப்ப நம்மளுக்கு வந்து சில ஊன்றுகோல் இருக்கும். சிலது செல்ஃபா தன்னம்பிக்கையில இருப்போம், சில பேர் நம்ம பிறரை சார்ந்திருப்போம். அதாவது கர்த்தரை நம்பாம சில ஊன்றுகோல்களை நம்ம வச்சிருப்போம். அப்ப இந்த சூழ்நிலைகள் மூலமா நம்ம முழுவதும் கர்த்தரை சார்ந்திருக்கிறதுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா உதவி செய்யறாரு. சரிங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த சூழ்நிலை வரும்போது இது கர்த்தருடைய யுத்தம் அப்படிங்கிற நம்மளோட மைண்ட் செட் வேணும். செகண்ட் என்னன்னா, கர்த்தர் அந்த சூழ்நிலையில நம்ம கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். தென் மூணாவது, ஸோ ட்ரஸ்டிங் காட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்றது மூலமா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தருக்கும் நம்மளுக்கு இருக்கிற அந்த உறவு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த உறவு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். இப்ப வந்து என்ன பண்றாரு, டேவிட் வந்து உடனே வந்து அந்த கவட்டையை சுத்தி அந்த கல்லை வந்து என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு, அந்த கோலியாத் மேல போடுறாரு. கரெக்டா வந்து என்ன பண்றது, அந்த கோலியாத்தோட தலையில வந்து அந்த கல் வந்து போகுது. ஆனா அது வந்து என்னது, மிஸ் ஆகவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஸ்டெபிலைஸா இருக்காரு. தாவீது கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலைஸா இருக்காரு. சரிங்களா? அப்ப எந்தவித தயக்கமும் கிடையாது. அந்த உருவத்தை பார்த்தோ எதுவுமே என்ன பண்ணலன்னா அவர் வந்து எந்தவித தயக்கமே இல்லாம டக்குன்னு என்ன பண்றாரு, கூழாங்கல் எடுக்கிறாரு, அடிக்கிறாரு. அது கரெக்டா போய் என்ன பண்ணுதுன்னா போயிட்டு அந்த தாவீது கோலியாத்தை வந்து என்ன பண்ணுது, அடிச்சது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், when you have spent time on your knees, நம்ம எப்ப முழங்கால கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஸ்டெபிலைஸ்டா நம்மளுடைய அந்த ஜெயிண்ட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு தருவார்.
அப்பதான் நம்ம எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு பயப்பட தேவையில்லை. நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு ஜெயிண்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ப்ராப்பர் ஸ்பெண்ட் டைம் வித் காட். கர்த்தரோட வந்து நம்ம ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். தென் இப்ப ஒருவேளை நம்ம பயந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம மாம்சத்துல போர் செய்யக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். அதுக்கு பதிலா எதுக்கு நம்ம போய் அந்த மாம்சத்துல போட்டு அதை வந்து நம்ம இழக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரஸ்ட் காட். நம்ம கர்த்தரை நம்பணும். அதுக்கப்புறம் அவரு கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும். இது 3வது காரியம். தென் அது மாதிரி ஒரு ஜெயிண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இங்க இருக்கிற எல்லாரோட லைஃபையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நிறைய இம்பாசிபிளான காரியங்களை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பண்ணிருப்பாரு. அப்ப இப்ப தாவீது வந்து எந்த கரேஜ்ல வந்து கோலியாத்த கொல்ல போறாரு அப்படின்னா சிங்கத்தின் வாய்க்கும் கரடியோட வாய்க்கும் என்னோட தேவன் வந்து என்ன பண்ணாரு, தப்புவிச்சாரு. இந்த கோலியாத்தையும் வந்து என்ன பண்ணுவான், கண்டிப்பா வந்து நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் வந்து போனார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில ஜெயின்ஸை நம்ம மீட் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். ஓகே, கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் வந்து பண்ணிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணும்போது ஓகே, கர்த்தர் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா மாத்தி கொடுத்தாரு. கண்டிப்பா இன்னமும் என்ன பண்ணுவாருன்னா இந்த சூழ்நிலையும் கண்டிப்பா ஒரு சூழ்நிலையை வந்து நல்ல சூழ்நிலையா மாத்துவாரு அப்படிங்கிற ஒரு ரிமெம்பரன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். எப்பயுமே நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ண போகும்போது நம்ம எப்பயுமே நம்மளோட மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, சோ தட் ப்ராப்ளம் இஸ் நாட் கிரேட்டர் தென் த லார்ட். நம்மளுடைய கர்த்தரை விட அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஓகே, இப்ப வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, சம்டைம்ஸ் சில விஷயங்களை குறிச்சு நம்ம பயப்படும் போது என்ன ஆகும்னா, இப்ப ஒரு இருட்டுல போறோம், பயந்துட்டு தான் போறோம். திடீர்னு பறவை கத்துதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல திடீர்னு ஏதோ ஒரு டாக் வந்து நம்மளை வந்து கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இருட்டு திரு நாய் சத்தம் கேட்டு நம்மளை கடிக்க வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு 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 மிரள சூழக்கூடிய சூழ்நிலையா வந்துடும். இப்ப சக்கிங் யுவர் எனர்ஜி, நம்மளோட எனர்ஜியே இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ட்ரைனிங் யுவர் ஃபெய்த், நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆயிரும், ட்ரைன் ஆயிரும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விசுவாசமும் என்ன ஆயிருது, ஃபுல்லா ட்ரைன் ஆயிரும். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஸோ இந்த சூழ்நிலையில வந்து கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஹாவ் கம் டு த வேலி, நீங்க வந்து பள்ளத்தாக்குக்கு வாங்க. எல்லாரும் என்ன அந்த ஃபேஸிங், அதாவது நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகும்போது நம்ம மாம்சத்தை சார்ந்து பயப்பட தேவையில்லை. யூ ஹாவ் கம் டு த வேலி, நீங்க வாங்க, நீங்க அந்த பள்ளத்தாக்குக்கு வாங்க. வி நீட் ஸ்டோன் அண்ட் ஸ்லிங் ஆஃப் ஃபெய்த். அப்ப தாவீது கூழாங்கல்ல எடுத்து கவட்டையை சுத்தினது போல நம்மளுக்கு என்ன, இந்த ஸ்டோன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா விசுவாசம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டோன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஐ வில் டூ த ரெஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், மீதியை வந்து பார்த்துப்பேன். நோ நீட் வியர் சம்படி எல்ஸ் ஆர்மர். மற்றவங்களுடைய ஆர்மரை பத்தி, மற்றவங்களுடைய என்ன அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. சிம்பிளா கர்த்தர் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க கர்த்தரை சார்ந்து இருங்க. வந்து மாத்துவார். கர்த்தர் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை மாத்தி நம்மளுக்கு அவருடைய மகிமைக்காக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா வெற்றி வந்து தருவார். சரிங்களா? அப்ப நம்ம இது மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரஸ்ட் காட். கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்காரு. கர்த்தர் வந்து அது ஒரு பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம், தனியா வந்து போய் சந்திக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த சூழ்நிலை வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம்னா ஸ்டெபிலைசிங், நம்மளைய கர்த்தர் கூட இன்னும் அதிகமா கொண்டு வர சூழ்நிலையா இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்துல the battle is belongs to the Lord.
யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு எப்பயும் இருக்கணும். ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு கண்டிஷன். இது வந்து இப்ப நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே ஒருத்தர் அந்த ஜெயிண்ட வந்து எப்படி தாவீது கிட்ட பார்த்தோம். சரிங்களா? இப்ப சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு பர்சன் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா சவுல். இப்ப சவுலை குறிச்சு பார்க்கும்போது டிராஜிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மேன். ஒரு ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டா சவுல் வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய வேதத்துல வந்து இருக்காரு. இவரோட ஆரம்பம் வந்து நல்லா இருந்துச்சு. இவரோட ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. சவுல் வந்து நம்மளுடைய வேதத்துல வந்து ஒரு ஒரு புவர் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டா இருக்கு. ஏன் வந்து அப்படி அவருடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா ஏன்னு கேட்டேன், ஏன் அவரோட முடிவு மோசமா இருந்துச்சு? எப்படி வந்து ராஜாவா ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு 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 பிரச்சனை பண்ணாங்க சாமுவேல் கிட்ட. அது சாமுவேலுக்கும் பிடிக்கல, கர்த்தருக்கும் பிடிக்கல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்து என்ன பண்ணாரு, சாமுவேல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவர் வந்து உங்களே தள்ளல, அவர் வந்து அவங்க வந்து என்னைதான் தள்ளினாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு. அது மாதிரி இல்லாம இங்க சவுல பார்க்கும்போது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தான். எப்படி அவன் வந்து பாக்குறதுக்கு நல்லா இம்ப்ரெசிவ் சைஸ், நல்ல ஒரு சைஸ்ல இருந்தான், பாக்குறதுக்கு அழகா இருந்தான். அதே மாதிரி அவன் ஹைட்டா இருந்தான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இப்ப நம்ம என்னது ஓட்டு போடுறதுக்கு வந்து இப்ப போலிங் வந்து அவனுக்கு வச்சோம்னா 90% வந்து ஓட்டு வந்து யாருக்குதான் விழுந்திருக்கும், இந்த இந்த சவுலுக்கு தான் விழுந்திருக்கும். சரிங்களா? ஆனா இவருடைய ஆரம்பம் வந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்துச்சு, ஆனா அவருடைய முடிவு வந்து மோசமா இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன்? கர்த்தரை முழுவதுமா நம்பல அவரு. வெரி குட். இப்ப அவர் வந்து கர்த்தரை என்ன பண்ணலன்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயமா அவர் எடுத்துக்கவே இல்லை அவரோட லைஃப்ல. எப்படின்னு சொல்லி ஒரு 3 இன்சிடென்ட்ல மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவர் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அவர் எதெல்லாம் கவனிச்சாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், சவுல் டுக் சர்க்கம்ஸ்டன்ஸ் சீரியஸ்லி. சூழ்நிலையை வந்து என்ன பண்றாரு, சீரியஸா பாக்குறாரு. He didn't take God seriously. கடவுளை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா என்ன பண்ணலன்னா அவர் பார்க்கல. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் படிச்ச சாப்டர்ஸ் தான். 1 சாமுவேல் 10:8 சாமுவேல் வருவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் வந்து வர டிலே ஆயிருக்கும். பெலிஸ்தியர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாரு, சவுல் வந்து அந்த பலிய வந்து கில்கால்ல வந்து என்ன பண்ணிடுவாருன்னா சாக்ரிஃபைஸ் வந்து ஆஃபரிங் கொடுத்துருவாரு, கர்த்தருக்கு கொடுத்துருவாரு. ஆனா இவருக்கு அந்த ரோலே கிடையாது. அவர் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரோலே கிடையாது. அவர் அதை பண்ணணும் அப்படிங்கிற ரைட்ஸே கிடையாது. ஆனா என்ன என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அதை பண்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, பெலிஸ்தியரை பாக்குறாரு, லேட் ஆகுறத பாக்குறாரு. பெலிஸ்தியர் வந்துருவாங்க, நம்ம போரிட போடணும். அப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்றாரு, ஒரு பிரச்சனையில ஒரு சூழ்நிலையை வந்து என்ன பண்றாரு, அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. அப்ப அவர் ஃபோக்கஸ் பண்றதுனால அவர் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன பண்றோன்னே தெரியாம என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் ஆஃபர் சவுல் வந்து அந்த சாக்ரிஃபைஸை வந்து வந்து பண்ணிடுறாரு. ஸோ இட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த டிசோபீடியன். இப்போ சாமுவேலுக்கு வந்து அதுக்கு என்னது ஒரு வருத்தப்படுறாரு, வந்து சொல்லாம வந்து இப்படி நான் வராதுக்கு முன்னாடி ஏன் பண்ற அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட். அப்ப சவுல் என்ன பண்றாரு, சர்க்கம்ஸ்டன்ஸை பாக்குறாரு, சூழ்நிலையை பாக்குறாரு. இப்ப நம்மளுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் பெர்ஃபெக்டே கிடையாது, நானுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை சூழ்நிலையை தான் பார்ப்பேன். அப்ப எனக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும், கர்த்தர் வந்து எனக்கு சின்னதாயிருவார். அப்ப நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து நம்ம மைண்ட்ல எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வசனத்தை வந்து நம்ம வந்து பாக்குறோங்களா. செகண்ட் விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, சவுல் டுக் ஹிம்செல்ஃப் சீரியஸ்லி. அவரை பார்த்துக்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் சீரியஸா பார்த்துக்கிட்டாரு. டிடன்ட் டேக் காட் சீரியஸ்லி. கர்த்தரை வந்து சீரியஸா வந்து அவர் என்ன பண்ணல, எடுத்துக்கல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா,
இதே பெலிஸ்தியர்களுக்கு கிட்ட வந்து ஜோனத்தான் எல்லாருமே போரிட்டு இருப்பாங்க. இப்ப சவுல் வந்து என்ன பண்ணிடுவாரு, நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொல்லப்படுவீங்க அப்படின்னு. இந்த ஓத் வந்து தேவையில்லாத ஒரு 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 உடன்படிக்கை. இது தேவையே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவரை ஒரு குளோரிஃபை பண்றதுக்காக, இல்ல அவரை நம்பி என்ன பண்றாரு, நீங்க யாரும் சாப்பிடாதீங்கப்பா, சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாவீங்க. ஆனா கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஜோனத்தான் அவரோட பையனே வந்து என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டுருவாரு. தேன் எடுத்து என்ன ஒரு சொட்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, சாப்பிட்டுருவாரு. அப்ப அது 1 சாமுவேல் 14 இருக்கு. அத நீங்க படிச்சு பாருங்க. அப்ப அவரை சீரியஸா எடுத்துக்கிறாரு, கர்த்தரை சீரியஸா எடுத்துக்கல. ஒருவேளை அந்த நேரத்துல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் கிடைச்சதை சாப்பிட்டு இன்னும் நல்லா என்ன பண்ணிருப்பாங்கன்னா போரிட்டு இருப்பாங்க. இப்ப போரிடாம அவர் வந்து என்ன பண்றாரு, அவரை வந்து கன்சிடர் பண்றாரு. நான் நான் என்ன பண்றது ஏனைய. இப்ப சம்டைம்ஸ் நம்ம வேர்ட் ஆஃப் காட விட நம்ம அதிகமா நம்மளே உயர்த்துறவங்களா இருக்கும். இப்ப எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு வந்து இதை ஓவர் கம் பண்ண முடியல, எனக்கு இப்ப நான் அப்படிங்கிற ஒரு ஹிம்செல்ஃப் அவர் எப்படி அவரை வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம சில நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், தெரிஞ்சு கர்த்தருடைய வசனத்துக்கு வந்து கீழ்ப்படியறதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா யோசிக்கணும். இப்ப அவர் கர்த்தருடைய காரியத்தை சீரியஸா எடுக்கல, அவரை சீரியஸா என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துக்கிட்டாரு. தென் 3வது என்ன பண்ணாரு அப்படின்னா, சவுல் டுக் பீப்புள் சீரியஸ்லி. மக்களை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து அமலேக்கியர்களை கொல்லு அப்படின்னு சொல்றாரு. சவுல் என்ன பண்ண மாட்டாரு, ஆடு மாடுகளையும் அந்த ராஜாவையும் என்ன பண்ண மாட்டாருன்னா கொல்ல மாட்டார். அந்த ராஜாவையும் அந்த ஆடு மாடுகளையும் கொல்லாம இருக்கிறது வந்து த டைரக்ட் வயலேஷன் ஆஃப் காட்ஸ் ஆர்டர். கர்த்தர் கொல்லுங்கிறாரு, இவர் என்ன பண்ண மாட்டாரு, கொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு, கடைசியில சவுல் வந்து சொல்றாரு, ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் பீப்புள். நான் வந்து மக்களுக்கு பயந்துட்டேன். 1 சாமுவேல் 15:24 சொல்லியிருப்பாங்க. நான் வந்து மக்களுக்கு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அஸ் அ ரிசல்ட் அவர் அந்த அமலேக்கியரை விட்ட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அந்த ஈட்டில குத்தி சாக முடியாம இருக்கும்போது அவரை முழுவதும் வெட்டி கொல்றது வந்து யாருன்னா ஒரு அமலேக்கியன் தான். அப்ப பாருங்க, அவர் உயிர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு அமலேக்கியரை தப்பிக்க வச்சாரு. அதே அமலேக்கியர் வம்சத்துல வந்த ஒருத்தனால சவுல் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சாகடிக்கப்பட்டார். அப்ப நம்மளுமே ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண போகும்போது நம்மளுடைய மைண்ட்ல நிறைய இருக்கலாம், சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கலாம், நம்ம நினைக்கலாம், நம்ம இப்படி பண்ணணும்னா நம்மளுடைய பீப்புள் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மக்களை பார்த்து சில நேரத்துல நம்ம பயப்படலாம். சோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே தாவீதை போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய விசுவாசம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு அந்த சூழ்நிலைக்குள்ள வந்துட்டு கர்த்தரை நம்புறதை தவிர நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. சோ நம்ம ரியலைஸ் பண்ணலாம். நானுமே அப்ப நானுமே இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்குமே கர்த்தர் வந்து சில விஷயங்களை எனக்கு கத்துக் கொடுத்தாரு. சரி, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வந்து பெருசு கிடையாது, நம்மளுடைய தேவன் தான் நம்மளுக்கு பெருசு. இனி வர நாட்கள்ல நம்ம ஃபேசிங் த ஜெயின்ஸ், நம்ம வந்து இந்த ஜெயிண்ட் இந்த நம்மளுக்கு மிக பெருசா மிக சவாலா இருக்கிற விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, ஃபைட்டிங் யுவர் பேட்டில் பை ஃபெய்த். விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.